ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்க போகுது. ஸோ இந்த பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 மற்றும் 2026க்கான மத்திய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்குது. ஸோ இந்த பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக பார்த்திங்கன்னா இதை தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இதில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புதிய பட்ஜெட்டில் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ பட்ஜெட்டில் செய்யப்படும் அறிவிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டின் மக்களையும் நேரடியாக பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம். அத்தியாவசிய பொருட்களுடைய விலையிலிருந்து வருமான வரி செய்கிறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் மூலமாகவே அடங்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது முதலாவது பார்த்திங்கன்னா மின்னணு பொருட்கள் தயாரிப்புக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அந்த ரா மெட்டீரியல்ஸோட இறக்குமதி வரியை குறைச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்மார்ட் டிவிகள், அதுபோக மடிக்கணினி, மொபைல் ஃபோன்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குறைந்த விலையில் கிடைக்க அதிக வாய்ப்புகளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் பயன்பாட்டு கட்டணம் குறைய வாய்ப்புள்ளது. தற்போது அதிகரித்து வரும் மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் உள்கட்டமைப்பு செலவுகள் அதிகரித்து வருவதே தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வாதமாக உள்ளது. இதனால் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் உரிமை கட்டணம் உலகளாவிய சேவை கடமை நிதியை குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2024 டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராய், அதாவது தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு 10 கோடி பேர்த்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணாமல் வெறும் ஃபோன் பேசுகிறது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் கட்டணம் வசூலிக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று, அதாவது புகார் ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா தொலைத்தொடர்பு நிறுவனமான ட்ராய் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட டேரிஃப் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். இந்த சர்க்குலர் வெளியான நாள்லேருந்து 7 நாட்களுக்குள்ளே இதை சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ராய் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்பு நிறுவனங்களோட உரிமை கட்டணம் உலகளாவிய சேவை கடமை நிதியை குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎம் கிஷான் சம்மன் நிதி உதவித்தொகையானது 6000 12,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது பற்றிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு உரித்தான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டுக்கு விவசாயிகளோட வங்கி கணக்கில் 6000 வர வைக்கப்படுகிறது. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 2000 அப்படின்னு சொல்லிட்டு 3 தவணைகளை வர வைக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருடம் 6000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பல ஆண்டுகளை பார்த்திங்க அப்படின்னா இதோட தொகை 6000 இருந்துட்டு இருந்தது. கடந்த 3 to 4 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா இதோட தொகையை உயர்த்தணும் அப்படிங்கிறதே பொதுமக்களோட கோரிக்கையாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் 12,000 ரூபாயாக உயர்த்த அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசுக்கு புவிசார் குறியீடு வழங்க கோரிக்கை. வெள்ளி கொலுசுவிற்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வெள்ளி கொலுசுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வழங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வெள்ளி கொலுசுவிற்கான விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியையும் முழுமையாக ரத்து செய்யும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா எதிர்வரும் பட்ஜெட்டில் வருமான வரி விதிப்பு முழுமையாக அகற்றப்பட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது புதிய வருமான வரி விதிப்பில் பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாகவும் அல்லது 15 லட்சமாகவும் மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது. ஒருவேளை இப்படி நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் புதிய வருமான வரி விதிப்பை தேர்வு செய்வோரின் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 3 to 7 லட்சத்தில் இருந்தது அவங்களோட வருமானம் அப்படின்னா 5% செலுத்துகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்க 87A அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 7 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியும் கிடைக்கும். அதுவே 7 to 10 லட்சம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 10%, 10 to 12 லட்சம் வராங்கன்னா 15%, 12 to 15 லட்சம் அவங்களோட ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா 20 லட்சம் ரூபாயும், 15க்கு மேலே போச்சு அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 30% வருமான வரி செலுத்துறதா இருக்குது. ஸோ இதனால் அப்பர் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரி விதிப்பு தேர்வு செய்ய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் துறையிலும் சில சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மானியம், அதாவது உள்கட்டமைப்பு நிதியை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் ஆட்டோ தொழில் வளர்ச்சி அடைய எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான மானியம் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டருக்கான விலையும் குறையிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு வீடு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அதிக பயனாளிகள் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.